ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 3.4 இல்லம்மா ஃபிஃப்த்து சம் ஃபிஃப்த் ஒனில் ஃபஸ்ட் ஒன் காஸ் 105 டிகிரி, செகண்ட் ஒன் சைன் 105 டிகிரி, தேர்ட் ஒன் tan 7π/12 இதனுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி மகா நம்ம 105 டிகிரினா தெரியாது எனக்கு. சைன் வந்து 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி மதிப்பு தானே தெரியும். இது எப்படி போகணுன்னா அந்த அந்த டிகிரியினுடைய கூடுதலாக நம்ம எழுத போகிறோம். ஓகே, நம்ம தெரிஞ்சது என்ன சாமி, 0 வேணால் விட்டுடலாம், 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. 0 டிகிரி போட்டால் சைனு, காசு, டேனு. சைன் 0 0, 1/2, 1/√2, √3/2, இது 1. ரிவர்ஸில் போட்டால் 1, √3/2, 1/√2, 1/2, 0. இதை சைன் டீட்டா பை காஸ் டீட்டா வகுத்தானா கிடைக்கும் டேன் டீட்டா. 0/anything = 0. இது தான் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/√3, இது 1, இது √3, இது இன்ஃபினிட்டிவ். ஓகே, ஸோ கொடுக்கப்பட்ட அந்த டிகிரியை இதனுடைய கூடுதலாக எதனா எழுத முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே சாமி, கூடுதலாக எழுத முடியுமான்னு பார்த்து ஃபார்முலாவுக்கு போனால் சரியாயிடும். இப்போது காஸ் 105 டிகிரியை நான் எப்படி எழுதலாம் சாமி, இது எதை கூட்டி எழுதலான்னு பாருங்கள். 60 45 சேர்த்தா 100 105 வருமா? அப்போ அப்படியே போட்டுக்கோங்க. 60 காஸ் 60 ப்ளஸ் 60 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி. இப்போ இது எப்படி இருக்குது, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இருக்குது. ஸோ காஸ் மாறாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோ, காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி. ஓகே சாமி, இங்கே இது மாறாமல் வந்துச்சுன்னா குறி மாறணும், மைனஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் பி. காஸ் 60 டிகிரியின் மதிப்பு, காஸ் 60 டிகிரியின் மதிப்புனா தெரியும் எனக்கு, 1/2 இன்ட்டு காஸ் 45 டிகிரியின் மதிப்பு 1/√2 மைனஸ் சைன் 60 டிகிரியின் மதிப்பு √3/2 இன்ட்டு சைன் 45 டிகிரியின் மதிப்பு 1/√2 ஈக்குவல் டு போடலாமா சாமி. இங்கே பாருங்கள், 1 1, இது 2 பேருக்குன்னா 2 × √2. ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் செய்யணும் சாமி, மைனஸ் இது பெருக்குன்னா 1 கூட இது பெருக்கணும், அதே தான் கிடைக்கும், பை 2 × √2. எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடணும், பகுதிகள் ஒரே மாதிரி இருக்குது. 1 மைனஸ் √3/2 × √2. இதுதான் காஸ் 105 டிகிரியினுடைய மதிப்பு. அடுத்தது செகண்ட் ஒன் சாமி, சைன் 105 டிகிரி. இது என்ன எழுதலாம், சைன் ஆஃப் 60 + 45. சைனை பொறுத்த வரைக்கும் மாறும், எது மாறும்னு பாருங்கள். இங்கே சைன் 60 இன்ட்டு காஸ் 45. இது ரெண்டும் மாறுச்சுன்னா இது மாறக்கூடாது, குறி அப்படியே வரணும். இப்போ சைன் 60 போட்டாச்சு, இப்போ என்ன பண்ணோம், காஸ் 60 இன்ட்டு சைன் 45 ஈக்குவல் டு சைன் 60 டிகிரியின் மதிப்பு என்னதுமா, √3/3. 9th கத்திக்கிட்டு இருக்கேன் செல்லம், ஞாபகம் இருக்கட்டும். இன்ட்டு காஸ் 45 டிகிரி மதிப்பு 1/√2 ப்ளஸ் காஸ் 60 டிகிரியின் மதிப்பு 1/2 இன்ட்டு சைன் மதிப்பு √1/√2 ஈக்குவல் டு, இது நேராக பெருக்குன்னா 1√3 √3/2 இன்ட்டு √2 ப்ளஸ் 1 1/2 இன்ட்டு √2. எத்தனை முறை 2 ரூட் வந்தாலும் ஒரே முறை போடணும். 1 தூக்கி முன்னாடி போடுங்க, முழு எண் முன்னாடி போடுங்க, விகிதமுறை எண்ணை பின்னாடி போடணும். ஓகே சாமி, 1 + √3/2 இன்ட்டு √2. இதுதான் யார், சைன் 105 டிகிரினுடைய மதிப்பு. அடுத்தது எப்பா, tan தேர்ட் ஒன், tan 7π/12. π/12 அப்படிங்கிறத பாகையாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் 7 இன்ட்டு இது எப்படி சொல்லியிருக்கிறோம், π/12 அப்படின்னு சொன்னால் இன்ட்டு 180/πயால் வகுக்கணும், சரி பெருக்கணும். ஸோ இது எதுவும் கேன்சல் ஆகிடுமா சாமி, இங்கே ஒரு 0 கேன்சல், ஒரு 12 இல்லை அப்படியே வச்சு சரி 12 மட்டும் இருக்கும், சாரி சாமி 12, ஒரு 12 மீதி 6, I12 60, 15 இன்ட்டு 15 தட் இஸ் ஈக்குவல் டு tan 5 7 105. ஓகே, 105க்கு எப்படி சூப்பராக போகிறோம் பாரு. நமக்கு ஏற்கனவே இங்கே 2 கண்டுபிடிச்சிட்டோம் பாரு சாமி, ஃபார்முலாவுக்குலாம் போன அவசியம் இல்லை. tan டீட்டா என்னது, சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. டீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது, 105 டிகிரி பை காஸ் 105 டிகிரி. சைன் 105 டிகிரியின் மதிப்பு என்னது,
1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை இது 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை 2 இன்ட்டு √2. இந்த வகுத்தலுக்கு பதிலாக என்ன போடலாம், பெருக்கல் போட்டுக்கலாமா? அப்போ காசு 150 தலைகீழாக எழுதணும் சாமி. தலைகீழ் எழுதுனா என்னது? 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை 1 மைனஸ் √3. நடுவில் பெருக்கல், குறுக்க இங்கே கேன்சல் பண்ணலாமே. இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். முடியாது. ஏன்? இங்கே 2 உறுப்புகளாக இருக்குது, குறிகளே மாறி இருக்குது. ஒரே மாதிரியே இருந்தாலும் கேன்சல் பண்ணலாம், குறி மாறி இருக்குது, அதனால் கேன்சல் பண்ணக்கூடாது. 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை 1 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இதை நீங்கள் 9th படிக்கிற மாதிரி ஒரு வேளை உங்களுக்கு ஜேஇயோ வேறு எதுலையோ வந்து கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வந்துச்சுன்னா பகுதியை விகிதப்படுத்துக்கு எப்படி போகணும்? 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை 1 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இதனுடைய மதிப்பு மாறாமல் இருக்குது. டக்குனுங்க பைக்கு நேரம் என்ன பண்ணணும்? பெருக்கல். முதல் என்ன அப்படியே போடணும், ரெண்டாவது என்ன பண்ணணும்? குறி மாற்றி போடுங்க. பை 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இதை போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை நேராக பெருக்கணும். 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எத்தனை முறை வந்திருக்கு? 2 முறை வந்திருக்கு. சமயம் ஆன்சர் இதோட முடிச்சுக்கணும். ஒரு வேளை ஒன் வேர்டில் மாற்றி கேட்டாங்கன்னா இது போட கற்றுக்கணும். 2 முறை வந்திருக்கு சாமி. 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர் பை இது a மைனஸ் பி இன்ட்டு a + b. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 1 தான். ஓகே, இம்ப்ளாய்ஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் இதை ஸ்கொயர் ரூட் பண்ணால் இதை ஸ்கொயர் பண்ணோம், இதை ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 3 நம்பரையும் பெருக்கணும். 1 2 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை 1 மைனஸ் 3. இப்போ முழு எண்கள் ரெண்டுத்தையும் கூட்டிக்கினா 4 வருமா? நான்கு ப்ளஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய எண்ணத்தை சின்ன கழிச்சு பெரிய எண்ணை குறிப்பிட்டால் -2. ஸோ இதில் பொதுவாக யார் இருக்கலாம்? 2 வெளியே எடுத்துடலாமா? அதான் சொல்லுவேன். 2 2 2 4. ஓகே சாமி, பொதுவாக எடுத்துட்டா கேன்சல் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே பண்ணிக்கலாம். எத்தனை உறுப்புகள் இதுமாரி போனாலும் சரி எல்லா உறுப்பையும் கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டணும். ஓகேவா? இப்போ 2 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஆஃப் 2 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அல்லது ஓகே இதே மாதிரி போட்டுக்கலாம். ப்ளஸ் தானே இருக்குது, அப்படி போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் 2 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இல்லை அப்படின்னு சொன்னால் -2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து இதோட நம்ம முடித்தாலும் முடிக்கலாம். ஒன் வேர்டில் கேட்டாங்கன்னா இதை நமக்கு போட தெரியணும் சாமி. ஓகே, தேங்க்யூம்மா.